எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாங்க. ஒரு கடாய் வச்சிருவோம், கேஸ் பற்ற வச்சிருவோம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு வெண்டைக்காயை வதக்கி எடுத்துப்போங்க. வெண்டைக்காய் கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா வதக்கி கொடுப்போம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கடாயை மாற்றி வச்சிருவாங்க. எண்ணெய் விட்டுருவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், வெந்தயம் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன், அது போட்டிருக்கேன். பொரியட்டும். பூண்டு கொஞ்சம் ஒரு 10 பல்லு 15 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்காங்க, அதுவும் சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருவாங்க அது கூடவே. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருவாங்க. 2 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்காங்க, அதுவும் சேர்த்துருவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி கொடுக்கலாங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காயை கூட சேர்த்து கலந்து கொடுப்போம். இப்போ சேர்த்துருவோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துருவோங்க. நல்லா கலந்து கொடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோங்க. நல்லா கொதிக்கிட்டங்க. ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருவோம். உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி விட்டு ஹையில் வச்சிருவோம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கம கமன்னு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூடான சாதத்துக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.